ரோஹிணிக்கு இப்போ 2,00,000 பணம் தேவை. அப்போ என் ஃப்ரெண்டுக்கு 1,00,000 பணம் தேவை. நீ வந்து குடுக்குறியா? வட்டிக்கு வேணா குடுத்துறலாம் அப்படிங்கிற மாரி மனோஜ் கிட்ட பேசுறாங்க. எப்படிப்பா உன்ன நம்பி குடுக்குறது? ஏற்கனவே நான் நெறைய பிரச்சனையில இருக்கேன். என்ன நம்பி குடு. நான் உனக்கு வட்டி வாங்கி தரேன். ரூ. 3,000 வாங்கி குடு மாசம் அப்படின்னு சொன்னதும், சரின்னு சொல்லி ரோஹிணி ஒத்துக்கிட்டு 1,00,000 வீட்டிலேயே வாங்கிருவாங்க. அப்புறம் வந்து தேவைப்படுது. ஏன்னா கிறிஷுக்கும் வந்து ஸ்கூல் சேர்க்கணும். 2வது வந்து அவங்க அம்மாவுக்கும் வீட்டு வாடகைக்கு அட்வான்ஸ் 1,00,000 குடுக்கணுங்கிறதுனால ஃப்ரெண்டை வந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அப்போ வந்து வேகமாக வந்து ரோஹிணியோட ஒரு ஃப்ரெண்டு வந்து மனோஜ் முன்னாடியே வேகமாக அழுது எங்கள் உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணோம், அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அவளுக்கு இருக்கிறது ஒரே மாமா, அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுமாமா, பணம் இல்லை, எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி தரலான்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், ஏன் தரணும், நாங்களே தரோம் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு ஒரு 3,000 வட்டி வாங்கிடு அப்படின்னு மனோஜ் சொல்லையும் பயங்கரமாக அமைதியாயிட்டு சரின்னு சொல்லிட்டு 2க்கும் மாதம் 6,000 கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தது. 2 பேரும் பார்ட்னர் போட்டு சிரிச்சிட்டு பேசுகிறாங்க. எப்படியோடி உன் வீட்டுக்காரன் நீ கேனையனாக்கி எல்லா பணத்தையும் வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. மனோஜை நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு.